Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஜொமேட்டோ டெலிவரி ஊழியர் போல் வீட்டிற்குள் புகுந்த திருடன் குழந்தையை கடத்த முயன்று இளம் பெண்ணிடம் ஆத்துமீறிய பயங்கரம். நடு ரோட்டில் பொதுமக்கள் விரட்டி பிடிக்க முயன்ற போது சிட்டாய் பறக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஜொமேட்டோ டெலிவரி ஊழியர் வேடத்தில் சுற்றித் திரிந்த காமுகன் வசமாக சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம். சென்னை கோட்டூர்புரம் மேற்கு கால்வாய் சாலை பகுதியைச் சேர்ந்த பெண் ராயப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மெடிக்கல் ஃபார்மா கம்பெனியில் பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் தனியார் ஈவென்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு அந்த பெண் தனது வீட்டுக் கதவை பூட்ட மறந்துவிட்டு தனது 3 வயது ஆண் குழந்தை மற்றும் மாமியாருடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரது கணவர் பக்கத்தில் உள்ள மற்றொரு அறையில் தூங்கச் சென்றுள்ளார். இந்த நிலையில் அதிகாலையில் ஹெல்மெட் அணிந்தவாறு ஜொமேட்டோ டி-ஷர்ட் உடையில் ஒருவர் அந்த பெண்ணின் வீட்டில் புகுந்து 19,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை திருடியிருக்கிறார். அத்துடன் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது ஆண் குழந்தையை பார்த்த அந்த நபர் குழந்தையை தூக்கியுள்ளார். அப்போது திடீரென அந்த குழந்தை விழித்து அழுதிருக்கிறது. இதனால் பதறிப்போய் குழந்தையின் தாய் எழுந்தபோது அந்த திருடன் அந்த இளம் பெண்ணிடம் அத்துமீற முயன்றிருக்கிறார். அப்போது அந்த பெண் சத்தமிடவே செல்போனை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறான். அப்போது பெண்ணின் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பைக்கில் தப்பிச் செல்ல முயன்ற நபரை விரட்டி பிடிக்கச் சென்றுள்ளனர். இருப்பினும் எங்கு பொதுமக்களிடம் சிக்கிவிடுமோ என பயந்து வாகனத்தில் வேகமாக சென்று மறைந்து விட்டான். பின்னர் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் இது குறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வீடியோவில் பதிவான காட்சிகளையும் இருசக்கர வாகன பதிவெண்ணையும் வைத்து தரமணி பகுதியில் வைத்து அந்த நபரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பது தெரிய வந்தது. இவர் உணவு டெலிவரி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஊழியர் என்றும் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல திருட்டு வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் தான் ஜொமேட்டோ டெலிவரி செய்யும் போது ஒரு பெண்ணிடம் பழக்கமானதாகவும் அவர் வீடு என நினைத்து நுழைந்து விட்டதாகவும் ஆரம்பத்தில் கட்டுக்கதைகளை கூறி வந்திருக்கிறான். பின்னர் போலீசார் தங்கள் பாணியில் கவனித்ததற்கு பிறகுதான் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறான். அதைத் தொடர்ந்து அவனது செல்போனை ஆய்வு செய்த போலீசார் அவனது செல்போனில் பாதிக்கப்பட்ட பெண்ணை புகைப்படம் எடுத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதேபோல சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் இதே போன்று ஒரு வீட்டில் நுழைந்து பொதுமக்களிடம் சிக்கியதாகவும் அப்பொழுது வீடு மாறி உள்ளே நுழைந்து விட்டதாக கூறி தப்பித்திருக்கிறான். தற்போது இந்த பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட போது வசமாக சிக்கியிருக்கிறான். மேலும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த கிருஷ்ணமூர்த்தி தான் குழந்தை கடத்தலில் ஈடுபடவில்லை எனவும் அந்த குழந்தை உடலில் நகைகள் ஏதேனும் உள்ளதா என பார்ப்பதற்காகத்தான் தூக்கியதாகவும் ஆனால் குழந்தை முழித்து கத்திவிட்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவர் மீது குழந்தை கடத்தல், குடியிருப்பில் திருட்டு, வீட்டில் அத்துமீறி நுழைதல், அத்துமீறி புகைப்படம் பிடித்தல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாலியல் தொந்தரவு செய்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணை முடிந்த பிறகு கிருஷ்ணமூர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஜொமேட்டோ டெலிவரி ஊழியர் போல் வீட்டிற்குள் புகுந்து குழந்தையை கடத்த முயன்று இளம் பெண்ணிடம் அத்துமீறிய திருடனை பொதுமக்களே விரட்டி பிடிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.